ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 250 கிராம் முட்டைக்கோஸை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முட்டைக்கோஸ் பொரியல் பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் அரை டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 3 மினிட்ஸ் இந்த இதை நல்லா வேக விடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் சீக்கிரமாக பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.